ரைட். இன்னைக்கு நாங்க படிக்க வேண்டிய பாடம் பிள்ளைல அலகு 6 தாவர கலங்கள்னதும் விலங்கு கலங்கள்னதும் கட்டமைப்பும் தொழிற்பாடு. சரியா, உயிரியல் பகுதிக்குள்ள வரக்கூடிய ஒரு பாடம். இதுல முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அங்கிகளினுடைய கட்டமைப்பு அலகு. சரியா, எங்களை எல்லாருக்கும் தெரியும் அங்கிகள் பொதுவா தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் அந்த மாதிரி உயிர் வாழக்கூடிய எல்லாத்தையும் அங்கிகள் என்று சொல்றா. இந்த அங்கிகள் ஆக்குற அடிப்படை கட்டமைப்பு அலகு தொடர்பாகவும் அதன் தொழிற்பாடுகளை தான் இந்த பாடத்துல படிக்க போறோம். இப்ப அங்கிகள கட்டமைப்பலகா இருக்கக்கூடியது கலை. சரியா, கட்டமைப்பலகன்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு அங்கி என்ற மட்டத்துல ஒரு முழுமையான ஒரு அங்கி சுவாசம், அது மாதிரி தாவரங்களா இருந்தா ஒளித்தோப்பு, வளர்ச்சி, அனுசவம் இப்படியான உயிர் செயல்முறைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். அந்த உயிர் செயல்முறைகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆக சின்ன கட்டமைப்பை தான் நாங்கள் களம் என்று சொல்றோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகச்சிறிய ஒரு கட்டமைப்பு, அதுதான் களம் என்று சொல்றோம். இந்த களத்தை முதலா இனங்கண்டது ரோபர்ட் குக் என்ற விஞ்ஞானி. சரியா, நுணுவு காட்டிகள் கண்டுபிடிப்புக்கு பிறகு இந்த தக்கேண்ட கலங்கள், சரியா, தக்கை தாவரத்தினுடைய கலங்களை அவதானிச்சு அதுக்கு களம் என்ற பேரை கொண்டு வாரது ரோபர்ட் குக் என்ற விஞ்ஞானி தான் அந்த களம் என்ற பேரை கொண்டு வாரு. சரி, இதெல்லாம் எப்ப சாத்தியம்னு சொன்னா அந்த நுணுக்காட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் சாத்தியமாகி இருக்கு. சரிதானே, அந்த நுணுக்காட்டினூடாக தக்க கலங்களை அவதானிச்சு அதுக்கு அவர் வச்ச பேர் தான் செல் என்று சொல்லி குறிப்பிடுறார், அதாவது களம் என்று சொல்லி குறிப்பிடுறார். அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அது மாதிரி இப்படி நிறைய இந்த நுணுக்காட்டியை பயன்படுத்தி தான் ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட நுணுக்காட்டி. இந்த நுணுக்காட்டியை பயன்படுத்தி அதுக்கு பிறகு வரக்கூடிய சில விஞ்ஞானிகள் வேற வேற உயிரிழியங்களை அவதானிக்கணும். சரி, அதுல குறிப்பிடக்கூடிய விஞ்ஞானிகள் என்று பார்த்தோம்னா ஒன்று ஸ்லைடன், மற்றது ஸ்வான், மற்ற வேர்ச்சோ. சரியா, ஸ்லைடன், ஸ்வான், வேர்ச்சோ என்ற விஞ்ஞானிகள் குறிப்பிட்ட அந்த இழியங்களை நுணுக்காட்டினூடாக அவதானிச்சு கலங்கள் தொடர்பான சில கலக்கொள்கையை முன்வைக்கணும். சரியா, முதலா ரோபர்ட் குக்கால கலங்கள் இனம் காணப்படுது. தக்கை கலங்களை பயன்படுத்தி அங்கிகள கட்டமைப்பலகா கலத்தை கண்டுபிடிக்கிறது அல்லது இனங்காண்றது ரோபர்ட் குக். அவருக்கு பிறகு ஸ்லைடன், ஸ்வான், வேர்ச்சோ என்ற ஆக்கள் நிறைய உயிரிழியங்களை நுணுக்காட்டினூடாக அவதானிச்சு கலங்கள் தொடர்பாக சில கொள்கைகளை முன்வைக்கும். இவ 3 பேராலேயே முன்வைக்கப்பட்ட கொள்கையை தான் கலக்கொள்கை என்று சொல்றோம். இந்த கலக்கொள்கையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி, அந்த 3 விஞ்ஞானிகள் ஸ்லைடன், ஸ்வான், வேர்ச்சோ இவர்களால முன்வைக்கப்பட்ட கலக்கொள்கை தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த கலக்கொள்கையில பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலாவது ஒரு அங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களமாகும். அதாவது கட்டமைப்பு என்று சொன்னா ஒரு ஒரு முழுமையான ஒரு அங்கிய உருவாக்குற சின்ன அலகு. நிறைய கலங்கள் ஒன்று சேர்ந்துதான் இழியம் உருவாது. இழியங்கள் பல சேர்ந்த அங்கம், அங்கங்கள் பல சேர்ந்த அங்கத்தொகுதி, அப்புறம் அங்கத்தொகுதிகள் பல சேர்ந்துதான் ஒரு முழுமையான அங்கி உருவாகுது. அப்ப அந்த அங்கி ஆக்குற ஆகலம் சிறிய கட்டமைப்பலக நாங்க களம் என்று சொல்றோம். அது மாதிரி தொழிற்பாட்டு அடிப்படை அலகையும் களம் என்று சொல்றோம். தொழிற்பாடு என்று சொன்னா ஒரு முழுமையான அங்கி செய்யக்கூடிய செயற்பாடுகளை தொழில ஆற்றுகின்ற ஒரு சின்ன ஒரு அலகு தான் களம். அதனாலதான் தொழிற்பாட்டு அடிப்படை அலகு என்று சொல்றோம். சரி, அப்போ ஒரு அங்கியை உருவாக்குற கட்டமைப்பலகாகவும் தொழிற்பாட்டின் அடிப்படை அலகாகவும் இந்த களம் காணப்படுது என்ற விஷயத்த கல கொள்கையில இந்த 3 பேரும் முன்வைக்கணும் ஒரு விஷயம். அது மாதிரி 2வது பாத்தீங்கன்னா எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது கலகலங்களால் ஆக்கப்பட்டவை. சரி, அப்ப சில அங்கிகளை பாத்தீங்கன்னா தனிக்கலத்தால மாத்திரம் ஆக்கப்பட்டதா இருக்கு. சரியா, சில அங்கிகளை பொறுத்த வரைக்கும் அது தனிக்கலங்களால மாத்திரம் உருவாக்கப்பட்டதா இருக்கு. உதாரணமா இந்த அமீபா, சரிதானே, அமீபா, பரமேசியம் இவைய பாத்தீங்கன்னா இவ தனிக்கலம்.
தனிக்கலக்கத்தால் உருவாக்கப்பட்டது. சிலதுகள் வந்து பல்கலத்தை கொண்டிருக்கு. பங்கஸ் எல்லாம் வெளியமைப்பாக இருக்கு. அல்காக்கள் பல்கலத்தை கொண்டிருக்கும். சரி, அல்கா பங்கஸ் அதுகள் எல்லாம் பல்கலத்தை கொண்டிருக்கு. சிலதுல வந்து இன்னும் கலங்கள் நல்லா விருத்தி அடைஞ்சு தாவரங்கள் விலங்குகள்ல பொறுத்த வரைக்கும் முன்னங்கிகளோட ஒப்படைக்குள்ள தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்திலையும் கலங்கள் வந்து இன்னும் பல்கி பெருகி ட்ரில்லியன் கணக்கான கலங்களை கொண்டுதான் இருக்கு. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம், எல்லா அங்கிகளும் அது நுண்ணங்கியா இருக்கலாம், தாவரமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், ஒன்று ஒரு கலத்தால் ஆக்கப்பட்டதாயும் இருக்கும், அல்லது கலங்கள் பல சேர்ந்து பல கலங்களால் ஆக்கப்பட்டதாகவும் இருக்கு. இதான் நான் சொல்ற இரண்டாவது விஷயம். எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல கலங்களால் ஆக்கப்பட்டவை. அதே மாதிரி மூன்றாவது விஷயம் முன்வைக்கிறோம். மூன்றாவது கொள்கை, முன்னர் காணப்பட்ட கலங்களில் இருந்தே புதிய கலங்கள் உருவாகின்றன. ஒரு கலம் உருவாகுதுன்னு சொன்னா அதுக்கு முதல் ஒரு கலம் இருந்திருக்கணும், அந்த களத்தில இருந்தான் புதிய கலங்கள் உருவாகும். சரி, உதாரணமா தோலை பாத்தீங்கன்னா, ஒரு தோல்ல வந்து எங்களுக்கு ஒரு சின்ன காயம் வந்ததுண்டா, சரி ஒரு உரோஞ்சல் காயம் பெருகுதண்டு வைப்போம், அந்த உரோஞ்சல் காயம் வந்து ஒரு கொஞ்ச நாளையில ஆறிடும். சரி, அப்படி அந்த காயம் ஆறுறத வந்து நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு காரணம் புதுசா எங்கட உடல் வந்து கலங்களை பிறப்பிச்சு கொண்டிருக்கும். அப்ப இறந்த கலங்கள் உடல்ல இருந்து அகற்றப்பட புதிய கலங்கள் உருவாகி கொண்டிருக்கு. அப்ப ஒரு கலம் உருவாகுது என்று சொன்னா முதல் இருக்கக்கூடிய ஒரு களத்தில இருந்தால் புதியதா கலங்கள் வந்து உருவாகும். இந்த விஷயத்தையும் இனங்காண்ற. அதன் அடிப்படையில இந்த மூன்று பேரும் ஸ்லைடன், ஸ்வான், வேர்ச்சோ என்ற இந்த மூன்று பேரும் கலக்கொள்கையை முன்வைக்கும். சரி, அந்த கலக்கொள்கையில உள்ளடங்கி இருக்கிற இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். முதலாவது, ஒரு அங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு கலமாகும். அடுத்த, எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல கலங்களால் ஆக்கப்பட்டவை. மூன்றாவது, முன்னர் காணப்பட்ட கலங்களில் இருந்தே புதிய கலங்கள் உருவாகின்றன. சரி, அந்த மூன்று பாயிண்ட்ஸும் ஞாபகத்தில் இருக்கணும், கலக்கொள்கையில உள்ளடக்கப்படுற விஷயம். படிவா கவனிங்கோ, நாங்கள் அங்கால கேள்வியல் செய்யக்குள்ள கேட்பேன். அது மாதிரி அடுத்தது வந்து நாங்க கலம் தொடர்பான விஷயத்துக்கு வரும். கலம்ன்றது வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்னது மாதிரி அங்கிகள முழு தொழிற்பாட்டையும் பிரதிபலிக்கிற ஒரு சின்ன அலகத்தான் கலம் என்று சொல்றோம். சரியா, தனி ஒரு கலத்தால் ஆக்கப்பட்ட அங்கியும் இருக்கு, அதை தனிக்கல் அங்கிகள் என்று சொல்றோம். தனிக்கல் அங்கிகள் அண்டைக்குள்ள உங்களுக்கு உதாரணங்கள் தெரியும். புரோட்டோசோவாக்கள் எல்லாமே தனிக்கல் அங்கிகள். சரியா, நுண்ணங்கி கூட்டத்துக்குள்ள வார புரோட்டோசோவாக்கள். சரிதான், இந்த புரோட்டோசோவாக்கள் அண்டைக்குள்ள அமீபா, பெரமேசியம், ஜூக்ளீனா இதுகள் வந்து தனிக்கலங்கிகளா இருக்கும். மற்றது கலங்கள் பல சேர்ந்து உருவானது வந்து பல்கலாங்கிகள். ஏராளமான அங்கிகள் பல்கலாங்கிகளாத்தான் இருக்கு. அது மாதிரி கல நிலையில பல்வேறுபட்ட தொழில்கள் வந்து ஆற்றப்படுது. உதாரணமா செங்குளியம், எங்கட குருதி என்ற இளையத்துல காணப்படுற செங்குருதி கலங்கள் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை கொண்டு செல்லும். சரி, அதாவது நாங்கள் சுவாசத்தின் மூலம் உள்ளெடுக்கிற ஆக்சிஜனை சுவாச பையில இருந்து தேவையான உடற்கலங்களை கொண்டு போற வேலையை அந்த செங்குளியங்கள் வந்து செய்யும், செங்குருதி கலங்கள் செய்யும். அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு கலங்கள் வந்து நரம்பு கணத்தாக்கத்தை கடக்கும். தசைக்கலங்கள் வந்து சுருங்கி விரி. இப்படி ஒவ்வொரு கலம் வந்து ஒவ்வொரு வேலைகளை செய்யும். அதாலதான் நாங்க கலத்தை வந்து இந்த தொழிற்பாட்டின் அடிப்படை அலகு, அங்கிகள தொழிற்பாட்டின் அடிப்படை அலகுன்னு சொல்றோம். சரி, மாதிரி கலம் வந்து மிக சிறிய பருமன் கொண்டதுன்றபடியே நாங்க வெற்று கண்ணால பார்க்க இயலாது. நுணுக்காட்டியினூடாகத்தான் கலங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவுக்கு சின்ன. சரி, அடுத்தது கலங்களோட கட்டமைப்பு பற்றி பார்க்கணும். அதுக்கு ஒரு
பிரசன்ட் ஒரு வீடியோ கிளிப் கொண்டு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த கொஞ்சம் கேள்விகளை செய்து ஓட்டுவோம். சரி, அந்த கேள்வியை சொல்றேன் பிள்ளைகள், குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. களத்தை முதலில் அவதானித்த விஞ்ஞானியார்? அதன் குறுக்குவெட்டு முகத்தினை எதன் குறுக்குவெட்டு முகத்தினை அவர் அவதானித்தார்? சொல்லுங்க பாப்பா. ராபர்ட் ஹூக் தக்கையின் குறுக்குவெட்டு முகத்தினை அவர் அவதானித்தார். ரைட். ராபர்ட் ஹூக் தக்கை கலங்களை அவதானித்தார். ராபர்ட் ஹூக் தக்கை கலம். அதே மாதிரி கலக் கொள்கையை வெளியிட்டவர்கள் யார்? ஸ்லைடன், ஸ்வான், ருடோல்ஃப் வல்சோ. ரைட். ஸ்லைடன், அடுத்த ஸ்வான், அடுத்த வெர்ச்சோ. மூன்று பேரும் சரியா? ஸ்லைடன், ஸ்வான், வெர்ச்சோ. அதே மாதிரி கலக் கொள்கையில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள், 3 விடயங்கள் பார்த்திருக்கேன். சொல்லுங்க பாப்பா. ஒரு உயிரின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களமாகும். எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல களங்களால் ஆக்கப்பட்டவை. முன்னர் நிலைத்திருந்த களங்களிலிருந்தே புதிய களங்கள் உருவாகின்றன. சரி, அங்கிகள கட்டமைப்புக்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான அடிப்படை அலகு. அது மாதிரி எல்லா அங்கிகளும் தனி அல்லது பல கலங்களால் ஆக்கப்பட்டவை. 3வது, கலங்கள் யாவும் முன்னர் காணப்பட்ட கலங்களிலிருந்தே உருவாகின்றன. சரி, அதான் கலக்கொள்கை. இனி வந்து நாங்க இந்த விலங்கு கலங்கள் தாவர கலங்களை அவதானிப்பு செய்யற முறைகளை பற்றி பார்ப்போம். சரி, எதுக்கு ஒரு ஒளி நுணுக்காட்டியால் என்னன்னு பாக்குறதுன்றதை பார்த்துட்டு வருவோம். ரைட். சரி, அப்ப இதுல நாங்கள் கலங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். களமண்டா என்னன்னு பார்த்திருக்கிறோம், களத்தின் அந்த கலக்கொள்கை பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்த களத்தை வந்து அவதானிக்க போறோம். இல்ல, களங்கள் அண்டைக்குள்ள தாவர கலங்கள் விலங்கலங்கள் இருக்குது. இப்ப தாவர களம்னு சொல்லிக்க நாங்கள் இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு களமா இந்த வெங்காயத்தின் மேற்றோலுரி கலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? வெங்காய மேற்றோலுரி கலங்களை பெற்று அதை வந்து நுணுக்காட்டி மூலமா அவதானிக்கிறது இலகுவாக இருக்கு. அது மாதிரி விலங்கு கலம் என்று சொல்லி எங்கட கண்ண கலங்களை பெற்றுக்கொள்ளும். சரி, ஒரு ஜோக்கட் கரண்டியை பயன்படுத்தி எங்கட கன்னத்துக்கு அந்த உள்புறமாக, வாய்க்குழியின் உட்புறமாக கண்ண பக்கத்தில் இருக்கக்கூடிய கலங்களை வந்து லேசா சுரண்டி அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை எடுத்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றொரு நுணுக்காட்டியில அவதானிக்க போறோம்னு சொன்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. சரி, உதாரணமா இந்த கண்ணக்கலங்களை அவதானிக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா, முதல் வாயை நல்லா கழுவி போட்டு ஒரு ஜோக்கட் கரண்டியால எங்கட இந்த கன்னத்தின் உச்சுவர சுரண்டி
சின்ன ஒரு கலை மாதிரி ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு சுத்தமான ஒரு கண்ணாடி வலிக்கையில் அதை வச்சு போட்டு அதுக்கு மேல ஒரு நீர்த்துளி ஒன்றை இட்டு நீர்த்துளி ஒன்று விடணும். ஒரு இந்த துளிப்பாண்ட உதவியோட ஒரு ட்ரொப்பர்ன்ற உதவியோட நீர்த்துளி ஒன்றை விட்டுட்டு போட்டு மூடி துண்டால வலி உள்ளுக்குள்ள போகாத மாதிரி மூடி துண்டால மூடுவோம். மூடி போட்டு ஒளி நுணுக்காட்டின் கீழே நாங்கள் அவதானிச்சோம்னு சொன்ன இந்த மாதிரியான கலங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். சரிங்க, பாருங்க இந்த பக்கத்துல உள்ளதான் அந்த நாங்கள் அவதானிக்கிற கண்ண கலங்களா இருக்கு. சரி, அதான் கண்ணக்கலம். நடுவுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை வந்து கரு என்று சொல்லுவா. சுத்தி வர இருக்கக்கூடிய பகுதியை வந்து புளிய உருவன்று சொல்லுவா. சரி, இதான் ஒரு விலங்கு கலத்துக்கான ஒரு உதாரணம். கண்ணக்கலத்தை நாங்கள் ஒரு சாம்பிளுக்கு பார்த்துருக்கோம். அது மாதிரி தாவர கலங்கள் வெங்காயம் ஏற்றுள்ளி கலங்களை நாங்கள் அவதானிக்கிறோம். சார் அந்த விலங்கு களங்கள்ல சார் அந்த 6.2 சார் கரு சுற்றியுள்ளது என்ன சார்? கருவை சுற்றி இருக்கிறது புளிய உரு. இது கரு, நடுவுக்குள்ள இருக்கிறது கரு. வெளி அந்த மென்சவை சொல்லுவோம் கல மென்சவன்னு சொல்லுவோம். இந்த கருவோடு இணைஞ்ச அந்த பகுதியை வந்து அந்த பகுதியை முழுமையா சொல்றது, உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதியை சொல்றது புளிய உருவன்னு சொல்றோம். ஒரு ஸ்கூல்ல இருக்கிற லைட் மைக்ரோஸ்கோப்ல இவ்வளவு தான் எங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்குள்ள இன்னும் நிறைய புன்னங்கங்கள் எல்லாம் இருக்கு. புன்னங்கம்ன்றது வந்து இதிலும் பார்க்க சின்ன சின்ன அங்கங்களை தான் புன்னங்கம்னு சொல்லுவோம். அதை நாங்கள் லைட் மைக்ரோஸ்கோப்பால பார்க்க இயலாது. ஸ்கூல்ல இருக்கிற லைட் மைக்ரோஸ்கோப்புக்கு இவ்வளவு விஷயங்களும் தான் தெரியும். கரு தெரியும், அது கொஞ்சம் பெரிய புன்னங்கம் பண்டபடியே கண்ணுக்கு அந்த ஒளிநுணுக்காட்டிக்கு தெரியும். கலத்தின் வெளிப்புறமா விலங்கு கலம் என்று சொல்லிக்க அதன் வெளிப்புறமா இருக்கக்கூடிய பகுதியை கலமென்சவ்வு என்று சொல்லுவோம். கருவையும் மற்ற பாகங்களையும் கொண்டிருக்கிறவரை வந்து புளிய உருவ என்று சொல்லுவோம். இது விலங்கு கலத்துல. அது மாதிரி தாவர கலங்கள் வந்து ஒரு வடிவத்திலே இருக்கும். இப்ப விலங்கு கலங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த இதுல விலங்கு கலங்கள் வந்து ஒரு ஒழுங்கமைப்பிலே இருக்காது. சரி, அதுக்குன்னு ஒரு வடிவம் இல்லை. ஆனா தாவர கலங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பிலே இருக்கு. அப்படி நுணுக்காட்டியால் பார்க்கக்குள்ள ஒரு வடிவமைப்பிலே இருக்கு. அங்கேயும் கரு இருக்கும். ஆனா கரு பார்த்தீங்கன்னு சொன்னா விலங்கு கலத்தில எல்லாம் கரு கலத்தின் நடுப்பகுதியில இருந்ததை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க வந்து கலத்தின் ஓரப்பகுதியில தான் கரு இருக்கு தாவர கலம். அது மாதிரி கருவையும் மற்ற பகுதிகளையும் கொண்டிருக்கிற அமைப்புக்கு பேர் புளிய உருவம் என்று சொல்லுவோம். இந்த வெளியில இருக்கிற கட்டமைப்பு, கலத்துக்கு வெளியில இருக்கிற ஆளை சொல்றது வந்து கலச்சுவர் என்று சொல்லுவோம். விலங்கு கலத்தின வெளிப்புறைய இல்லையா கலமென் சவ்வி இருக்கிற மாதிரி தாவர கலங்களை கலச்சுவர் இருக்கு. சரி, அதுக்குரிய வீடியோ கிளிப்பை இப்ப பார்ப்போம். சரி, இதுல முதலாவது கிளிப்பை பாருங்க பிள்ளையர். இந்த வெங்காய மேற்றோலுரி கலங்களை பெற்றுக்கொள்ற ஒரு தாவர கலத்துக்கான உதாரணம். சரியா, வெங்காயத்தை வெட்டி போட்டு அது அந்த மெல்லிய சின்ன பகுதி இருக்கு தானே, வெங்காயத்தை உரிக்கைக்குள்ள ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி வரும். அதைத்தான் அந்த வெங்காயம் மேற்றோல் உரிக்கலாம் சொல்றது. அதை மட்டும் நாங்கள் வேறாக்கி எடுப்போம். சரி, எதுக்கு அந்த சாயம் போடுறது? இப்ப சில கலங்கள் வந்து தெரியாது. சரி, நுணுக்காட்டினூடா பார்த்தா தெரியாது. ஆனா அதுக்கு சாயம் போட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு கிளியரா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்படியான ஒரு சாயம் சேர்த்து போட்டு சரி அந்த மேற்றோலுரி கலத்தை வழுக்கியில ஏற்றுதான். பிறகு உள்ளுக்குள்ள வலிக்குமிழ் பெறாத மாதிரி மூடும். அப்புறம் வலிக்குமிழ் வந்ததுன்னா எங்களுக்கு தெளிவா தெரியாது. மூடி போட்டு நுணுக்காட்டின மேடையில வச்சுட்டு முதல் தாழ் வலுவில தான் செட் பண்ணுவீங்க. சரியா, பொருள் வெளியில தாழ் வலுவில செட் பண்ணி அவதானிச்சு போட்டு பிறகு நாங்கள் உயர் வலுவாக பார்க்கலாம். சரியா, பார்க்க இந்த மாதிரியான அவதானிப்பு எங்களுக்கு கிடைக்கும்.
சரி, இது ஒரு தாவரக்கலம். ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புல இருக்கு பாருங்க. சரியா, குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்பு, அவருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த வெளியில இருக்கிற பெரிய அந்த தடிச்ச ஓடுகள்லாம் கலைச்சுவரன்னு சொல்லுவோம். கரு வந்து ஒரு பகுதிக்கு தள்ளப்பட்டதா இருக்கு. இவ்வளவுத்தையும் தான் நாங்கள் என்ன தாவரக்கலத்தின் ஒளிநுணு காட்டியில பார்ப்போம். சரி, அதே மாதிரி அடுத்தது விலங்கு களம் இருக்கா பார்ப்போம். இதை பாருங்க பிள்ளைகள். கண்ணை உட்பகுதியை சுரண்டி அதுக்குள்ள இருந்து அந்த கண்ணக்கிழம் உண்டு எடுக்கிறது. எடுத்துட்டு அதை நாங்கள் மூடி துண்டால மூடிட்டு அவதானிச்சோம்டா சரி, எப்படி கண்ணக்கிழங்கள் தெரியும். இதுல இருக்கிற எல்லாமே கலங்கள். சரி, ஒழுங்கற்ற வடிவம். உங்களை தாவரக்கிழம் முதல் பார்த்திருப்பீங்க, ஒரு ஒழுங்கான வடிவத்திலே இருந்தது. ஆனா இது வந்து ஒழுங்கு இல்லாத வடிவமா இருக்கு. இந்த களத்துக்கு வடிவம் இல்லை. சரியா, நடுவுகளை கருவையும் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த வெள்ளை புள்ளி மாதிரி இருக்காதான் கரு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உருப்பெருக்கத்துல பாக்குறது. சரி, அப்ப நாங்கள் முதல் பார்த்த படம் பிள்ளைகள் நோமலா பாக்குறது. சரி, அப்புறம் வந்து இப்ப பாக்குறது வந்து அந்த மெதலின் ப்ளூன்னு சொல்லி சாயம் இருக்குது, அதை போட்டவன்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா காட்டி கொடுக்கும். கரு புளிய எல்லாம் கொஞ்சம் கிளியரா தெரியும். சரி, இப்ப கரு எல்லாம் உங்களுக்கு தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நியூக்ளியஸ்ண்டா கரு, இந்த நடுவுக்குள்ள இருக்கிறதா கரு. சரி, அப்ப இந்த ரெண்டு படம் தான் நாங்களை பார்த்திருக்கிறோம். அதன் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஞாபகத்துல வச்சிருக்கோம். என்ன மாதிரி அதை உள்ளுக்குள்ள போறோம், என்ன அந்த நுணுக்காட்டினூடாக அவதானிக்கிறதுன்றது தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் பொதுமைப்பாடு எய்திய கலம். இது உங்களுக்கு கட்டாயமா ஞாபகத்தில் இருக்க வேண்டிய ஒரு சொல். பொதுமைப்பாடு எய்திய கலம். பொதுமைப்பாடு எய்திய கலம் வேண்டா உண்மைக்கும் அது ஒரு அப்படி ஒரு கலம் வந்து இல்லை. பொதுமைப்பாடு எய்திய கலம் வேண்டா ஒன்று இல்லை. சரி, யானராக கற்றலுக்கு வசதியா அப்படி ஒன்றை உருவாக்கி கொள்றோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு களம்னு சொல்லிக்க எல்லா இடங்கள்லயும் இப்ப ஒரு தாவர களம் எடுத்தோம்டா
ஒரு இலையில காணப்படக்கூடிய அதே கலம் வேரிலையும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சரி, இப்ப இலையில இருக்கக்கூடிய கலத்துல நிறைய சின்ன சின்ன அங்கங்கள் இருக்குன்னு பார்த்து நாங்கள் அந்த அங்கங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் புன்னங்கங்கள் என்ற பெயரால சொல்லுவோம். இலையில இருக்கக்கூடிய எல்லா புன்னங்கங்களும் வேர்ல இருக்க வேண்டிய தேவை இல்லை. இப்ப சில புன்னங்கங்கள் இலையில இருக்கலாம். தாவர கிழமன் எடுத்தாலே இலையில சில புன்னங்கம் இருக்கும், வேர்ல சில புன்னங்கம் இருக்கும், சில ரெண்டிலையுமே இருக்கும். அப்படி வித்தியாசம் எல்லாம் இருக்கு. சரி, அப்ப உதாரணமா தாவரங்கள் ஒளித்தோப்பு செய்யறதுக்கு பச்சை ஒரு மணி என்ற புன்னங்கம் வேணும். பச்சை ஒரு மணி வந்து தாவரத்தின் அந்த இலைக்கலங்கள்ல இருக்கு, இலை பச்சை நிறமான தண்டுகள்ல இருக்கு. ஆனா வேரில இருக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப வேரில இருந்து நாங்கள் ஒரு தாவர கலத்தை பெற்றோம்டா அந்த வேர்க்கலத்துல பச்சை ஒரு மணி இருக்கா. சரியா, வேரில இருந்து ஒரு கலத்தை எடுக்கிறோம்னா அந்த வேரில பச்சை ஒரு மணி இருக்கா. அதுக்காக நாங்க அது தாவர கிழமை இல்லையென்று சொல்லிடலாம். சரி, அப்ப எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீக்கிறதுக்காக ஒரு தாவர கலத்துல என்னென்ன புன்னங்கங்கள் இருக்குமோ, சரியா, இலையில இருக்கக்கூடிய புன்னங்கம் வேரில இருக்கக்கூடிய புன்னங்கங்கள் என்று சொல்லி ஒரு தாவர கலத்துல மேக்சிமம் என்னென்ன புன்னங்கங்கள் இருக்குமோ அந்த புன்னங்கங்கள் எல்லாத்தையும் ஒரு படத்துல உள்ளடக்கி வரைகிற ஒரு படம் தான் பொதுமைப்பாடு எய்திய கலம் என்று சொல்றார். சரியா, சகல புன்னங்கங்களையும் ஒரு களத்துல வரக்கூடிய மாதிரி வரையப்படுற படத்துக்கு பேர் தான் பொதுமைப்பாடு எய்திய கலம். அப்படி உண்மையில உண்டு இல்லை. ஆனா எங்கட அந்த புன்னங்கங்களை ஞாபகம் வச்சிருக்கிற எங்கட வசதிக்காக அப்படி ஒன்று உருவாக்கி கொள்ளும். சரியா, களம் ஒன்றில் காணப்படக்கூடிய சகல புன்னங்கங்களையும் உள்ளடக்கும் வகையில் வரையப்பட்ட களம் பொதுமைப்பாடு எய்திய களம் எனப்படும். ஞாபகத்துல வச்சிருக்கோம். சரியா, களம் ஒன்றில் காணப்படக்கூடிய சகல புன்னங்கங்களையும் உள்ளடக்கிய வகையில வரையப்பட்ட களம் அதான் பொதுமைப்பாடு எய்திய களம் என்று சொல்றோம். உண்மைக்கும் அப்படி ஒரு களம் இல்லை. மற்ற இதெல்லாம் நாங்கள் ஒளிநுணுக்காட்டியின் ஊடாக அவதானிக்கிற தோற்றம். சரியா, குளிய ஒரு நடுவுக்குள்ள அந்த கரு வெளிப்புறமா கலமென் சவ்வு காணப்படும். ஒரு விலங்கு கலத்தினுடைய தோற்றம். அது மாதிரி தாவர கிழமண்டா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. கரு வந்து சுற்றியல் பகுதிக்கு தள்ளப்பட்டதா இருக்கும். நடுவுக்குள்ள இன்னும் ஒரு பெரிய ஒரு புன்னங்கம் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் புன்வெற்றிடம் என்று சொல்றோம். அது தாவர கிழங்குல மாத்திரம்தான் நாங்கள் பார்க்கலாம். உண்மையான பெரிய புன்வெற்றிடத்தை தாவர கிழங்குல மட்டும்தான் பார்க்கலாம். விலங்கு களத்திலே இருக்கா. அது மாதிரி அடுத்த பாருங்க, ஒவ்வொரு விலங்கு களத்தினது புற எல்லியாக முதலுரு மென் சவ்வு அல்லது கலமென் சவ்வு காணும். புற எல்லை இப்ப தாவர கிழங்குல புற எல்லியாக கலச்சுவர் இருக்கிற மாதிரி விலங்கு களத்தின் புற எல்லியாக முதலுரு மென் சவ்வு அல்லது கலமென் சவ்வு வந்திருக்கு. மற்ற இது வந்து ஒரு பங்கூடு போகவிடும் மென்சவ். சரியா, பங்கூடு போகவிடும் மென்சவ்ன்னு சொன்னா ஒரு சில பதார்த்தங்களை மட்டும் தேர்ந்துள்ளுக்குள்ள போக விடுவேன். சரி, ஒவ்வொன்றுக்குரிய அனிமேஷன்ஸையும் பார்ப்போம் பிள்ளைகள். அதுக்கு முதல் நோட்ஸை கொஞ்சம் பார்த்து போட்டு அப்படியே வருவேன். சரி, அந்த நோட்ஸ் ஒரு கவனிங்க. அதுக்கு அப்புறம் அனிமேஷன் பார்க்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் கிளியரா விளங்கும். அது மாதிரி விலங்கு கலங்களோட கரு எங்க இருக்குன்னு பாருங்க. களத்தின் மத்தியில இருக்கு. படத்திலையும் பார்த்துங்க. விலங்கு கலங்களோட கரு களத்தின் மத்திய பகுதியில நடுப்பகுதியில இருக்கு. அது மாதிரி கருவும் புளியோரும் சேர்ந்த பகுதியை நாங்கள் முதல் உரு என்ற பெயரால சொல்லுவோம். சரி, அப்ப இந்த வீடியோ பாருங்க.
ரைட். சரி, ஒரு விலங்கு கலம் என்று எடுத்த பிள்ளைகள் ஆகலும் வெளியில இருக்கக்கூடிய அமைப்புக்கு பெயர் கலமென்சவ் என்று சொல்றது. சரியா, விலங்கு கலம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பு அதுக்கு இல்ல. அதன் அந்த வெளிப்புறமா காணப்படுற புற எல்லையாக காணப்படுற அந்த மென்சவுக்கு பேர் கலமென்சவ் என்று சொல்லுவோம். ஆகலும் வெளியில இருக்கிறவருக்கு பேர் கலமென்சவ். அது மாதிரி இங்க பாருங்க, கலமென்சவுக்குள்ள ஒரு ஜெலி மாதிரி ஒரு பகுதி திண்ம நிலையில ஒரு ஊடகம் ஒன்று இருக்குது. அதைத்தான் குளிய உருவு என்று சொல்றாரு. சரி, அந்த குளிய உருவுக்குள்ளதான் புன்னங்கங்கள் எல்லாமே அமிழ்ந்தபடி இருக்கு. குளிய உருவன்றது வந்து ஒரு ஜெலி மாதிரி பகுதி திண்ம நிலையில இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். அதுக்குள்ளதான் இந்த கரு முதற்கொண்டு மற்ற மற்ற புன்னகங்கள் எல்லாமே அந்த குளிய உருவுக்குள்ளதான் மிதந்து கொண்டிருப்பேன். சரி, அமிழ்ந்து மிதந்து கொண்டிருப்பேன். அது மாதிரி கருவுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புன்கரு என்ற ஒரு சின்ன பகுதி இருக்கும். அதோட அந்த புன்கருவை சுற்றி ஏராளமான அந்த நிறமூர்த்த விலைகள் வந்திருக்கு, நிறமூர்த்த இலைகள் வந்திருக்கு. அதுதான் எங்களோட பாரம்பரிய பதார்த்தங்களை கடத்துற ஒரு அமைப்பாக இருக்கு. இப்ப அம்மா அப்பாண்ட இயல்புகள் எங்களுக்கு கடத்தப்படுறதுக்கும் எங்களோட இயல்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுறதுக்கும் காரணமானது இந்த நிறமூர்த்த இலைகள். அதான் அந்த சந்ததிக்கு சந்ததி தகவல்களை கடத்துற வேலையை செய்யும். அதெல்லாம் கருவுக்குள்ள தான் இருக்கு. சரி, மற்ற கரு உட்பட அந்த புளியோருக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்களை செய்கின்ற ஆக்களை வந்து நாங்க புன்னங்கங்கள் என்ற பேரால சொல்லுவோம். சரியா, புன்மை என்றது தமிழ்ல அந்த சிறியதுன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரிதான் அந்த புன்னங்கங்களும் சரியான பெருமன்ல குறைவு. ஒளிநுணு காட்டியால பார்க்கல, அது மைக்ரோமீட்டர் நானோமீட்டர் அளவுக்கு சின்ன. சரியா, நானோமீட்டர் அளவுக்கு சின்ன. ரெண்டபடியா நாங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி தான் பார்க்கலாம். சாதாரண ஒளிநுணு காட்டியால இந்த புன்னகங்களை பார்க்கல. கரு கொஞ்சம் பெருசண்டபடியா எங்கட ஒளிநுணு காட்டினால அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா அவ்வளவுக்கு டீப்பா அவதானிக்கணும்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் தேவை. அது மாதிரி கால ஒழுங்கமைப்புல ரெண்டு விதம் இருக்கு பிள்ளைகள். ப்ரோகரியோட்டிக் கலம், யூகரியோட்டிக் கலம்னு சொல்றது. யூகரியோட்டிக்னா உண்மையான கலம். அதன் கருத்து வந்து அந்த கருமென் சவாலை இல்லைப்படுத்தப்பட்ட உண்மையான கரு அங்க இருக்கு. ப்ரோகரியோட்டிக்னு சொன்னா உண்மையான கரு வந்து அங்க இருக்காது, சும்மா ஒரு இள மாதிரி தான் இருக்கும் கரு. சரி, அதை பற்றி எல்லாம் அங்கால நாங்கள் படிப்போம், 13வது பாடத்துல படிப்போம். அதால அந்த பகுதியை இப்ப தவிர்த்து இப்ப நாங்கள் புன்னகங்களை மட்டும் பார்த்து கொண்டு போவோம். சரியா, புன்னங்கம்ண்டா சிறிய அங்கங்கள்ன்றது கருத்து. ஆகலும் கருமன்ல சிறிய அங்கங்களை தான் புன்னங்கம் என்று சொல்றோம். ஒவ்வொரு புன்னங்கத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. சரி, ஒரு விலங்கு களத்துல மைய பகுதியிலையும் தாவர களத்துல ஓரமாகவும் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய களத்தின் மிகப்பெரிய ஆள் வந்து கரு. களத்தின் ஒரு ஒரு பிரதான தொழிற்பாடை செய்யறது, களத்தின் செயற்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த போறது இந்த கரு. சரியா, கருவுக்குள்ளதான் இந்த நிறமூர்த்த விலைகள் எல்லாம் இருக்குது. அந்த நிறமூர்த்த விலைகள்லாம் டிஎன்ஏ உருவாக்கும். சரியா, குரோமெட்டின் விலை என்று சொல்லுவோம். இந்த மாதிரி இழை அமைப்பிலே இருக்கு. சரி, இதெல்லாம் கருவுக்குள்ளதான் இருக்கு. அது மாதிரி கருவுக்குள்ளேயும் ஒரு சின்ன கரு ஒன்று இருக்குது. அதை வந்து புன்கரு என்று சொல்லுவோம். சரியா, கலங்கள்ன கலங்கள்ல வந்து கரு காணப்படுறது என்று பாக்குறாங்க. கருவுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு புன்கரு வந்து இருக்கு.
அது மாதிரி இதுல பாருங்க அந்த மஞ்சள் நிறமா காட்டப்பட்டிருக்கிற சின்ன சின்ன குற்று குற்று மாதிரி சில அங்கங்கள் காட்டப்பட்டிருக்குது அதைத்தான் ரைபோசோம் என்று சொல்லுவோம். சரி, ரைபோசோமன் வந்து இந்த புரத தொகுப்பை மேற்கொள்ற வேலையை செய்யும். புரதத்தை தொகுக்கிற வேலையை செய்யும் ரைபோசோம். மாதிரி இந்த ரைபோசோமும் காணப்படுற இடத்தை பொறுத்து ரெண்டு வகையா நாங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கலத்தின் குழிய உருவுக்குள்ள சுயாதீனமா இருப்பினம், ஒன்றோடைய ஒட்டுப்படாம அந்த ஜெலிக்குள்ள இருப்பினம். அத மாதிரி இங்க படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அகமுதலுரு சிறுவலை என்ற ஒரு புன்னங்கம் இருக்குது. அதோட ரைபோசோம்கள் வந்து ஒட்டி கொண்டிருக்கு. அப்படி ஒட்டி கொண்டிருக்க அந்த அகமுதலுரு சிறுவலைக்கு வந்து நாங்கள் அழுத்தமற்ற அகமுதலு சிறுவலை என்ற பெயரை கொடுக்கிறோம். சரி, ஒரு அகமுதலு சிறுவலைக்கு மேல அப்படி ரைபோசோம்கள் ஒட்டி இருந்ததுன்னு சொன்னா அழுத்தமற்ற அகமுதலு சிறுவலை என்று அதை சொல்றோம். அழுத்தமற்ற அகமுதலு சிறுவலை என்று சொல்றோம். அது மாதிரி ரைபோசோம் இல்லாத ஆக்களும் இருக்கினா, ரைபோசோம் இல்லாம இருந்ததுன்னு சொன்னா அது அழுத்தமானது என்று சொல்லுவோம். அழுத்தமான அகமுதலு சிறுவலை என்று சொல்லுவோம். சரி, மற்ற இதுல பாருங்க ஒரு பபுள் மாதிரி இந்த பெருசா போட்டிருக்கு. இதைத்தான் புன்வெற்றிடம்னு சொல்றது. இது தாவர கிழங்குல மட்டும் சரிதானே. இப்ப இந்த பெரிய இந்த புன்னங்கத்துக்கு பேர் புன்வெற்றிடம்னு சொல்றது. தாவர கிழங்குல தான் இந்த உண்மையான பெரிய புன்வெற்றிடத்தை காணலாம். விலங்கு களத்திலையும் சில விலங்கு களங்கள்ல இருக்கும், ஆனா அது போலியான புன்வெற்றிடங்கள், தற்காலிகமா தோன்றி மறையக்கூடிய, அதைத்தான் போலி என்று சொல்றது. போலியான புன்வெற்றிடங்கள் விலங்கு களத்துல இருக்கு. உண்மையான பெரிய புன்வெற்றிடம் வந்து தாவர கிழங்குல மாத்திரம்தான் நாங்கள் அவதானிக்கிறோம். ஒவ்வொரு புன்னங்கத்தினையும் பகுதியையும் பார்த்து வைங்க. இதான் இந்த புன்வெற்றிடம் சொல்றது, தாவர கிழங்குல இருக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. புன்வெற்றிடம்ங்கிறது சார் குழிய உரு தானே சார்? இல்ல இல்ல இல்ல, புளியோரு வேற. புளியோரு வந்து அந்த ஜெலி மாதிரியான அந்த ஜெலி தான் புளியோரு. புளியோருக்குள்ள புன்வெற்றிடம் இருக்கு. புன்வெற்றிடம், கரு, ரைபோசோம், இலைமணி, பச்சோறுமணி, கொல்கி உடல், இப்படிப்பட்ட புன்னங்கங்கள் எல்லாமே புளியோருக்குள்ள இருக்கு. புன்வெற்றிடம் ஒரு புன்னங்கம் தான். புன்வெற்றிடம் வேற, புளியோரு வேற. அது மாதிரி சக்தியை உற்பத்தி செய்யற ஆக்கள் இளைமணி என்று சொல்லுவோம். சரியா, கலச்சுவாசம் மூலமா கலங்களுக்கு தேவையான சக்தியை உருவாக்குற வேலையை செய்யறார் இளைமணி. இல்லாட்டி கலத்தின் வலு வீடு சொல்லுவோம், பவர் ஹவுஸ் என்று சொல்லுவோம். எங்கட சக்தியை உற்பத்தி செய்யறார். அது மாதிரி தாவர கிழங்குல மாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு புன்னங்கம் இருக்கும், பச்சை ஒரு மணி என்று சொல்றோம். ஒளித்தோப்பை மேற்கொள்றதுக்காக அவை இருப்பின். சரி, அதைத்தான் பச்சை ஒரு மணி என்று சொல்றாரு. ஒளித்தோப்பை செய்யறதுக்காக இசைவாக்கப்பட்டிருக்கும். மாதிரி தாவர களத்துல புறையல்லியாக இருக்கிறது கலச்சுவர். விலங்கு களத்துல கலமென் சவ்வி இருக்கும், தாவர களத்துல கலச்சுவர் இருக்கு. சரி, அந்த கலச்சுவருக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கலமென் சவ்வி இருக்கும். ஆனா விலங்கு களத்துல கலச்சுவர் இல்லை, கலமென் சவ்வு மட்டும்தான் இருக்கு. தாவர களத்துல ஆகலம் வெளிப்புற இல்லையா கலச்சுவர் இருக்கும், விலங்கு களத்துல அந்த கலச்சுவரை பார்க்கலாம்.
ரைட். நாங்க வீடியோல பார்த்த விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. சரி, அவற்ற ஒரு பொதுமைப்பாடான தாவரக்கலம் விலகக்கலம் தந்தா அதை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அது ஒரு பொதுமைப்பாடு எழுதிய தாவரக்கலம் ஒன்றுண்ட படம், மற்றது விலங்குக்கலம் ஒன்றுண்ட படம். சரி, அதுல வரக்கூடிய புன்னங்கங்கள் இந்த கலங்களோட படங்களை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்கோ. சரிதானே, ஒவ்வொரு புன்னங்கங்களையும் அவதானிச்சு வைங்கோ. இப்ப இந்த டியூட்ல வந்து நாங்க படிச்சதுக்கு உட்பட்ட கேள்விகளை ஒரு செய்யும். சரி, இதுல சிலதுகள் நாங்கள் பார்க்கலாம். ஆனா புதுமைப்பாடு எய்திய களம், இந்த கண்ணகலம் பெற்றுக்கொள்ற முறை, அதுகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். மற்ற இந்த படங்களையும் ஒருக்கா குறிக்கலாம். சரி, அதுகளையும் ஒருக்கா பார்த்து வைங்க, அதுகளையும் பார்த்து பாருங்க. வார கிளாஸ் வந்து நாங்கள் தாவரக்கல விலங்குகள் அந்த ஒவ்வொரு புன்னங்கங்களும் அதன் தொழில்களையும் பற்றி தனித்தனியா பார்ப்போம். சரி, எவ்வளவு நேரம் பார்த்ததுல ஒருக்கா பாருங்க, அதோட கேள்விகளையும் ஒருக்கா செய்து போட்டு அனுப்பிவிடுங்க எனக்கு. மிச்சத்தை நாங்க வார கிளாஸ் பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you, sir.